என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று உனக்கு ஒருவரின் புகைப்படத்தை காண்பிக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்களிலும் உனக்கு துணையாக இருக்கக்கூடிய இந்த நிரந்தரமான உறவை உனக்கு என்னவென்று நான் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு பொதுவாகவே ஒரு மிகப்பெரிய சவாலாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன நடப்பதாக இருந்தாலும் இவை அத்தனையிலும் உனக்கு மேலும் மேலும் வேதனைகளும் சோதனைகளும் தான் கிடைத்து கொண்டிருக்கின்றது. உன்னோடு நான் துணை இருக்கும் இந்த நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா? உனக்காகவே நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் இந்த கருப்பனின் அன்பிற்கு தகுதியாக உன்னுடைய மனநிலையை நீ வைத்திருக்கும் பட்சத்தில் நான் என்ன சொல்ல நினைக்கிறேன், ஏது சொல்ல நினைக்கிறேன் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெளிவுபட உணர்ந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் உனக்கு வேண்டிய எல்லாமுமே சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ விரும்புகின்ற அத்தனை விஷயங்களிலும் உனக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன் அப்பன் இந்த கருப்பன் நான் உனக்கு என்றும் உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு நல்லபடியாக வாழ்ந்து விட வேண்டும். இனி உனக்காக நான் என்ன சொல்லித்தரப் போகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எது நடந்தாலும் சரி, நான் இருக்கும் இந்த நேரம் என் பிள்ளை இனி எதற்காகவும் நீ மனம் கலங்கக்கூடாது. எந்த இடத்திலும் எதையும் யோசித்து என் பிள்ளை மனம் குழம்பக்கூடாது. ஒன்று மட்டும் நிரந்தரம், என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கையில் உன்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் ஒரு உறவு உன்னோடு துணை இருக்கும் என்றால் அந்த உறவு மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் நிரந்தரம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அன்பில் இவர்களினுடைய மாற்றங்கள் உன்னை அதிகமாக காயப்படுத்திவிடும். அதனால் இவர்கள் எப்பொழுதும் உனக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நீ யோசிக்கும் இந்த நேரம் உன் கருப்பனும் இவர்களை உனக்கு அடையாளப்படுத்த வருகின்றேன். கருப்பா, யார் உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் என்று என்னால் அடையாளம் காண முடியாமல் நான் தவித்து நிற்கிறேனே. அப்படி இருக்கும் பொழுது நீ எல்லா விஷயங்களையுமே இப்படியெல்லாம் சொல்லி சட்டென்று என் மனதை குதைத்து விடுகிறாயே என்று நீ நினைக்கலாம். என் குழந்தையே, இது எல்லாமுமே உண்மைதான். உன் வாழ்க்கையில் பல போலியான மனிதர்களை சந்தித்து நீ மனம் கலக்கமடைந்தது உண்மைதான். ஆனால் இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்பதனை எல்லாமும் நீ தெளிவுபட தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் முழுக்க முழுக்க நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட மனிதர்கள் பொய்யானவர்களாக இருந்தார்கள், இவர்களை நீ எந்த அளவிற்கு நம்பினாய் என்பதனை எல்லாம் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உனக்காக நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக நன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் ஒன்றை மட்டும் உனக்கு எப்பொழுதும் உறுதியாக எடுத்து சொல்லும் அல்லவா? தெய்வம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் அல்லவா? அது என்னவென்றால், எது உண்மை எது பொய் என்று அறியக்கூடிய மனப்பக்குவம், உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அக்கறை, இதை நான் எப்பொழுதுமே உனக்கு சாதகமாகத்தான் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்பதனை மறந்து விடாது. இந்த கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு எல்லா உண்மைகளையும் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் என் பிள்ளை நீ எதற்குமே மனம் வருந்த வேண்டாம். சரியான பாதையில் உன்னை இந்த வாழ்க்கை நல்லபடியாக வழிநடத்த தயாராகிவிட்டது. நீ விரும்பியதை எல்லாமும் விரும்பியது போலவே உனக்கு கொடுக்க இந்த வாழ்க்கை நிச்சயமாக தயாராகிவிட்டது. இனி உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும்.
காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை என் பிள்ளை புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவித்திருக்கலாம். ஆனால் தெய்வம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து விட்ட பிறகு நீ எதற்கும் எந்த நிலையிலும் மனம் குழம்பக்கூடாது. முடியாது என்ற பேச்சுக்கே இங்கு இடமில்லை. எதுவென்றாலும் உனக்கு நல்லதையே உருவாக்கி சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சட்டென்று எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி நாம் மனம் பதறாமல் நமக்கு நடக்கும் நல்ல நேரங்களை நாம் என்னவென்று புரிந்து கொண்டு எப்பொழுதும் பேரானந்தம் கொண்டு இருக்க வேண்டும். சுற்றி இருப்பவர்களுக்கு அதுதான் துன்பத்தை கொடுக்கும். நம் வாழ்க்கை என்னவாக மாற வேண்டும் என்று இவர்கள் நினைத்தார்களோ அதையெல்லாமும் நாம் நிச்சயமாக தவிடுபொடியாக்கி நாம் நினைத்தது போல வெற்றியை தேடி இந்த வாழ்க்கையை நாம் பயணம் செய்ய அனுமதிக்க வேண்டும். எது நடந்தாலும் நமக்கு தேவையானது ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்து விடாது. இதுதான் உன்னுடைய எண்ணமாகவே இருக்கிறது. ஆனால் இதையெல்லாமும் கடந்து உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய மாற்றங்களும் மகிழ்ச்சியும் என்னவென்று என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? தெய்வம் இருக்கிறது என்பதனை நாம் உணரக்கூடிய நேரம் நமக்கு நெருங்கி வரும் பொழுது அந்த இடத்தில் இந்த வாழ்க்கையில் நமக்கென இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இருக்கும் பொழுது நமக்கு நடக்கும் அத்தனை மாற்றங்களுக்கும் தெய்வம் காரணமாக இருப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவோ கஷ்டங்களையும் சோதனைகளையும் பார்த்துவிட்ட என் பிள்ளைக்கு, எத்தனையோ போலியான மனிதர்களை பார்த்துவிட்ட என் பிள்ளைக்கு இப்பொழுது இந்த வாழ்க்கையில் ஒரு நிலையான உறவு இருக்கிறது என்றால் அதை நாம் எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விடக்கூடாதல்லவா? எந்த சூழ்நிலையிலும் இதை விட்டு நாம் நிச்சயமாக நம்முடைய கவனத்தை திசை திருப்பி விட்டு விடக்கூடாதல்லவா? நாம் கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு நம்பிக்கையான விஷயங்கள் உனக்கு நடந்திருக்கிறது. நீ யோசித்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு சில நன்மைகளும் உனக்கு நடந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இதை என்றுமே என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும். நாம் நினைத்தது போல எல்லாமுமே நமக்கானவர்களாக இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் இப்பொழுது உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த ஒரு மனிதர் உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமானவர். இவர் உனக்கான அன்பை என்றும் உனக்கு கொடுக்கக்கூடியவர். உன்னுடைய சிந்தனைகளில் நின்று உனக்கு நல்மதிப்பை தரக்கூடியவர். தெய்வம் சொல்லச் சொல்ல இவை எல்லாமும் உனக்கு நடப்பது நிச்சயமாக என்னவென்று உனக்கு புரியும். உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா சூழ்நிலைகளையும் உன்னால் நிச்சயமாக கடந்து வர முடியும் என்பதனை நீ மறக்காது. நாம் விரும்பியது போல நமக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்று இனிமேலாவது சற்று உன்னிப்பாக கவனித்துப்பார். ஒவ்வொரு நிலையிலும் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் வருகிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் நேரங்கள் உனக்கு நல்ல நிலைமையை இனி உருவாக்கி கொடுக்கும் அல்லவா? எந்த இடங்களில் எல்லாமும் என் பிள்ளையினுடைய கண்ணீர் துளிகள் படிந்ததோ அந்த இடங்களில் எல்லாமும் உனக்கு நல்லதொரு திருப்பங்கள் நடக்க வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, நாம் சந்திக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நாம் நிச்சயமாக எப்பொழுதும் தெளிவாக உணர்ந்து கொண்டாலே அது போதும். அத்தனைக்கும் காரணமானவற்றை நீ மிக விரைவாகவே கண்டுபிடித்து விடுவாய். அத்தனைக்கும் தேவையானவற்றை என் பிள்ளை நிச்சயமாக என்னவென்று நீ உணர்ந்து கொண்டு விடுவாய். எதிலும் நம்முடைய மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் என்றால் நம்மை தேடி வருகின்ற உண்மையான உறவுகள் கூட நம்மை விட்டு காணாமல் போய்விடும். நமக்கென இருப்பவர்கள் யாரென்று கூட நம்மால் அடையாளம் காண முடியாமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதொரு நேரமும் நல்லதொரு திருப்பங்களும் உனக்கென்று நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த ஆச்சரியங்களை நாம் எப்பொழுதும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதுவுமே நடந்து முடிந்த பிறகு நினைத்து கலங்குவதை விட நடக்கும் பொழுதே அதில் நாம் தெளிவாக இருந்தோமானால் எல்லாவற்றிலும் நமக்குரிய முழுமையான புரிதல் கொண்டு நம்மால் வாழ்ந்துவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாது.
இந்த நேரம் இந்த கருப்பன் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ நிச்சயமாக உன்னிப்பாக என்னவென்று புரிந்து கொண்டு கருப்பன் சொல்கின்ற நிலையில் உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள எப்பொழுதும் நீ தயாராக இருக்க வேண்டும். நல்லதே நடக்கும் என்பது உனக்கு புரியட்டும். நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என்பது கட்டாயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை உணர வைக்கட்டும். மனது யோசிக்கும் நேரங்கள், மனது உடையும் இந்த காலங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரிவர புரிந்து கொண்டு வாழத் தொடங்கு. எல்லா இடத்திலும் உனக்காக நான் இருப்பது உனக்கு நிச்சயமாக புரியத்தான் போகிறது. எந்த காலத்திலும் கருப்பன் சொன்ன வார்த்தைகள் மாறவில்லை என்று நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்ற. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நிலையான விஷயங்களையும் நிலையில்லாத விஷயங்களையும் கண்டுதான் நீ மனம் பேதலித்து கொண்டிருக்கின்றாய். எது நம்மோடு இருக்கும், எது நம்மை விட்டு செல்லும் என்று தெரியாமல் என் பிள்ளை நீ பதறுகின்ற இந்த பதற்றங்களை எல்லாமும் என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது. உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதனையும் என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது. அப்படி இருக்கும் பொழுது எல்லா நாட்களிலும் நான் இருக்கும் இந்த நேரங்கள் உன் அப்பன் இந்த கருப்பன் துணையிருந்து உன்னை காப்பாற்றி கை கொடுப்பான் என்பது நிஜமெனில் நான் என்னுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லிவிடுகின்றேன். உனக்காகவே கருப்பன் முன்னிற்கும் இந்த காலம் முழுக்க உனக்கு நல்லதொரு திருப்பங்களும் இனி அடுத்தடுத்த நிலைகளில் நடக்கத் தொடங்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் நினைத்தது போல எதுவும் அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் நமக்கு நடந்து விடுவதில்லை. எல்லாமும் ஏதாவது ஒரு சோதனைகளையும் ஏதாவது ஒரு காயங்களையும் தாண்டித்தான் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது இந்த கருப்பன் சொல்வது போல உன் வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான உறவு கிடைத்திருக்கிறது என்றால் அந்த உறவை என் பிள்ளை நீ ஒருபோதும் வேண்டாம் என்று சொல்லிவிட முடியாது. இந்த உறவுகள் உனக்கு எவ்வளவு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் என்பதனை நான் அறிவேன். இந்த கருப்பனுக்கு தெரியும் எத்தனை எத்தனை இக்கட்டான நிலைகளில் இவர்கள் உனக்கு ஒரு உண்மையான அன்பை கொடுத்திருக்கிறார்கள் என்று. கருப்பன் சொல்வது உனக்கு புரியவில்லையா? நான் சொன்னது இன்று சிவராத்திரியினுடைய இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் போலியான மனிதர்களை நீ சந்தித்திருந்தாலும் உனக்கான நிலையான உறவுகளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து கொடுப்பதற்கு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒரு நபர் சென்றிருப்பார். நீ விரும்புகின்ற என்று சொல்லும் பொழுதே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை வெறுப்பதற்கும் நாம் வெறுப்பதற்கும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் நீ சந்தோஷமாக ஒவ்வொன்றையும் எதிர்கொண்டு வாழ்ந்திடத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு துணை இருக்கும் இந்த கருப்பன் மீண்டும் மீண்டும் விஷயத்தை நீ நிச்சயமாக செய்து கொண்டிருப்பதை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். எவ்வளவுதான் செய்தாலும் என்னதான் செய்தாலும் சரி, கருப்பன் உள்ளே இருக்கும் பொழுது அந்த இடத்தில் நாம் என்ன நடந்தாலும் எவ்வளவு பெரிய விஷயங்களை செய்தாலும் அவை எல்லாமும் நிச்சயமாக உடனடியாக நாம் புரிந்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவதை நிறுத்தி வைத்து கொண்டிருக்கிறோம். என் குழந்தையே, நீ இனிமேல் எத்தனை நாட்கள் எத்தனை நேரங்கள் இதையெல்லாமும் புரிந்து கொண்டு நீ வாழ முடியாமல் தவித்திருந்தாலும் உனக்கு இதனை புரிய வைக்கத்தான் உன் கருப்பன் நான் வருகிறேன் அல்லவா? உன் முன்னிலையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு எடுத்துச் சொல்லத்தான் நான் வருகின்றேன் அல்லவா? சூழ்நிலைகளும் சூழ்ச்சிகளும் எதுவாக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாகவாவது நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, என்றோ ஒரு நாள் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நடத்திய ஒரு அற்புதத்தினால் நீ அவர்களை இன்னமும் மறக்காமல் கையெடுத்து வணங்குகிறாய். அதே நேரம் நீ ஏற்றுகின்ற தீபம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒளியையும்
மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் உனக்கு கொடுக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் சொல்ல நினைப்பது எல்லாமும் என்னவென்று என் குழந்தை நீ நிச்சயமாக இனிமேல் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி பயந்து வாழ்ந்து கொண்டிருப்பதை விட நமக்கு கிடைக்கும் நல்ல விஷயங்களை நாம் கவனமாக புரிந்து கொண்டாலே அது போதும். யாருக்கும் எதிலும் என் குழந்தை நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உண்மையாகவே நீ இருந்து விட்டாயானால் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களையும் உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த கருப்பன் சொன்னது போல நான் சொன்ன நபரின் புகைப்படத்தை உனக்கு காண்பிக்கவா? இது யாரும் இந்த மனிதனும் அல்ல. நிச்சயமாக இது எல்லாமுமே கதையை சார்ந்து கதைக்குள் இருக்கும் கதாபாத்திரங்களினுடைய நடவடிக்கைகளை எல்லாமும் சரியாக கவனித்து உனக்காகவே நான் கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பு என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்காகவே நான் தருகின்ற ஒரு வெற்றியின் உச்சம் என்பதனை மறந்து விடாதே. நான் சொல்லக்கூடிய இந்த நபர் யாரென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்களிலும் துன்பங்களிலும் கலந்து உனக்கு நிரந்தரமான ஒன்றை கொடுக்கும் இந்த உறவை எந்த காலத்திலும் நாம் தவிர்த்து விட முடியாதல்லவா? என் பிள்ளையே, நீ கண்ணீர் விட்டால் அதை கண்டு ரசிப்பவர்கள் அல்ல. நீ சந்தோஷத்தில் சிரித்தால் அதை கண்டு பொறாமைப்படுபவர்களும் அல்ல. இது போன்ற மனிதர்களை உடன் வைத்து கொண்டு நீ எதற்கும் புலம்பிக் கொண்டு இருப்பது நியாயமாக இருக்காது. இனியாவது உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ என்னவென்று தெளிவாக புரிந்து கொண்டு பெருமகிழ்ச்சியோடு இருக்கத்தான் வேண்டும். இதை எல்லாமுமே நாம் தெளிவாக புரிந்து கொண்டுதான் ஒவ்வொரு விஷயத்தையும் செயலாக செய்து கொண்டிருக்கிறேன். அப்பன் இந்த கருப்பன் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை முதலில் புரிந்து கொண்டு மகிழ்ச்சியோடு பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் இருக்கும் நிரந்தரமான உறவு அந்த ஈசனன்றி வேறு யாராக இருக்க முடியும்? இன்று சிவராத்திரியின் இந்த பொழுதில் இந்த கருப்பன் உனக்கு இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இதனை புரிந்து கொண்டு அந்த ஈசனினுடைய நாமத்தை சொல். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையின் நிரந்தரமான உறவு இவர்தானே. இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் நன்மைகளை தரக்கூடிய நேரம் இதுதானே. கருப்பன் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல ஆச்சரியங்கள் நடக்கும். அப்பொழுதெல்லாம் இதை கேட்பதற்கு யாரும் இல்லை. அதனால் என் குழந்தை, சிறு துளி அளவு கூட இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்த ஒரு தவறுகளையும் உன்னால் செய்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது அந்த சிவனையன்றி உன் வாழ்க்கையில் வேறெதுவும் நிச்சயம் இல்லை என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சிவபெருமான் நினைத்தால் நான் நிச்சயமாக உன் இல்லத்திற்குள் வந்து விடுவேன். சிவபெருமான் மனதார எண்ணிவிட்டால் நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கான உறவாக நிரந்தரமாக இருக்க முடியும் என்பதனையும் நீ உணர வேண்டும். சிவபெருமானினுடைய அருளும் ஆசிகளும் உனக்கு நிரந்தரமான ஒன்றை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எந்த நாளிலும் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாமும் நீ சரிவர புரிந்து கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொள். ஈசனி நாமத்தை சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். மேலும் மேலும் பல ஆச்சரியங்களான விஷயங்கள் உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த கருப்பன் உனக்காக வந்திருக்கும் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் இனிமேல் எந்த சோதனைகளும் இல்லாத ஒரு நிலையை நான் உனக்கு உருவாக்கி கொடுக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து விட்டால் அது போதும். கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எதை பற்றிய கலக்கங்களும் இனி தேவையில்லை. இந்த கருப்பனுடனிருந்து உனக்கு தருவதில் எந்த வகையிலும் உனக்கு ஆச்சரியங்களும் தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அப்பன் சொன்னது போல ஈசனின் நாமத்தை சொல். இன்று இரவு நீ முழுக்க முழுக்க கண் விழித்து அப்பனின் நாமத்தை என்னவென்று சொல். ஈசனின் நாமத்தை சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளும் வெற்றிகளும் கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது.
நல்லதே நடக்கட்டும் என்றும் என்றென்றும் எந்நாளும் இதுவரையிலும் நீ தொலைத்த விஷயங்கள் என்று எதுவுமே இந்த வாழ்க்கையில் நிரந்தரமாக இல்லை. இனிமேல் உன்னை தொடரும் விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை அதிகமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். ஈசனின் நாமத்தை சிவராத்திரி இரவில் சொல்கின்ற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ நம்பினால் அது போதும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.